வணக்கம். வேல்பாரி 18. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் சண்டை வராது. அப்படியே சமாதான பேச்சு அது இதுன்னு ஏதாவது இழுத்துருவாங்க. என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போயிடுவோம். இப்போ 18வது எபிசோடுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு சில பல நாட்களில் முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் நிறைய பேர் வந்து இது மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சிவன் கதை ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதையும் போய் செக் பண்ணி பார்த்து எடுத்து வச்சிருவோம். இப்போ இப்படி கதை கேட்டு கேட்டு இந்த புராண கதைகள் கேட்கறதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் நான். சரி வாங்க, இது ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு நேத்து அமைதி உடன்படிக்கை தோத்து போனதுனால போரு கன்ஃபார்ம் அப்படின்னு ஆயிப்போச்சு. வெறும் போரா பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? அந்த பக்கம் நம்ம பொற்சுவையை அப்படியே விட்டு வந்துட்டோம். அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு 8 பார்த்தோம். கடைசியா பார்த்தப்போ குளிர்காலம், மழை காலம், வெயில் காலம்னு வசந்த காலம்னு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மாளிகையில அநியாயத்துக்கு சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படிதான் இப்போ வெயில் காலம். வெயில் காலத்துக்கு அதற்குரிய அந்த அரண்மனையில தான் நம்ம பொற்சுவையை கடைசியா பார்த்தோம். அவ அந்த வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது குளிர்கால அந்த பள்ளியறைக்கு திரும்பிடுற. அரச பணிக்காக வெங்கல் நாட்டுக்கு புதிய போனவன் தான். ஆளு அட்ரஸையே காணோம், புருஷங்காரன் வரல. உடனே இந்த பொண்டாட்டிக்கு இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அரண்மனையில இருந்த அந்த முக்கியஸ்தர்கள் எல்லாமே வெங்கல் நாட்டுக்கு போயிட, போர் நடக்கிற அந்த ஏரியா பக்கம் வந்துட அரண்மனையே ஆள் அரவம் இல்லாம கிடக்குங்க. இவ சந்தோஷப்பட்டான்னு சொன்னேன், அப்படி எல்லாம் இல்ல. எந்தவித கவலையோ சந்தோஷமும் இல்லாம தான் தோழி சுகமதியோட அரண்மனையே சுத்தி வர. அப்படி ஒரு நாள் போகும்போது பொற்சுவை கண்ணுல அழகான பாண்டரங்க மாளிகை படுது. பொற்சுவையும் இளவரசனும் சேர்ந்து இருக்கிறதுக்காக கட்டின மாளிகை தான் அது. ஆனா புதியவர்ப்ப ஆட்டக்காரி நீலமங்கையோட தங்கி இருக்கத்தான் அந்த மாளிகையவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மாளிகையோட வேலைப்பாட்டுல ஈர்க்கப்படுற நம்ம பொற்சுவை உள்ள நுழைஞ்சு சுத்தி பார்க்கறா. போர் நடக்கிற அந்த ஏரியாக்கு பக்கத்துல தான் வெங்கல் நாடு இருக்கு. அந்த வெங்கல் நாட்டுல இருந்து பரிசா வந்த நம்ம தாத்தா கொண்டு வந்த காமன் விளக்கு பொற்சுவையோட கவனத்துக்கு வர, அங்க வேலை பார்க்கிற வேலைக்காரங்க அந்த விளக்கை ஏத்தி காட்டுறாங்க, டெமோ காமிக்கிறாங்க. சுத்தி இருந்த அந்த திரைச்சீலைகள் மூடப்பட்டு அந்த பாண்டரங்கம் அப்படியே இருட்டுல மூழ்க காமன் விளக்கோட அந்த சுடரோட வெளிச்சம் அரை முழுக்க அப்படியே பரவ ஆரம்பிக்குது. வேலைக்கார பொண்ணுங்களோ தரையில விழுகிற அந்த காமன் விளக்கோட நிழலை சுட்டி காட்ட பொற்சுவையும் சுகமதியும் ஆணும் பொண்ணும் உருண்டு பிறந்த மாதிரியான அந்த நிழல் காட்சியை பாக்குறாங்க. உடனடியா அந்த திரைச்சேலைய விளக்க சொல்ற நம்ம பொற்சுவை கையில ஒரு மலரை வச்சுக்கிட்டு நிக்கிற அந்த காதலியோட சிற்பத்தையும், அவ அழகுல மயங்கி கிடக்கிற இந்த காதலனோட சிற்பத்தையும் காமன் விளக்குக்கு பக்கத்துல, காம விளக்குக்கு பக்கத்துல உட்கார்ந்து உத்து பாக்குறான். இந்த விளக்கோட சிறப்பே என்ன தெரியுமா? அந்த பெண்ணு வலது கையில பிடிச்சிட்டு இருக்கிற அந்த அகல்லையோ தரையில படுற அந்த நிழல்லையோ இல்ல, அந்த பொண்ணோட இடது கையில இருக்கிற அந்த பூவுல தான் சிறப்பே இருக்கு அப்படிங்கிற நம்ம பொற்சுவை. அந்த பூவுல அப்படி என்ன இருக்கு இளவரசி அப்படின்னு நம்ம சுகமதி கேட்க, விளக்குல இருக்கிற காதலரோட முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு, அந்த பிரகாசத்துக்கு காரணம் இந்த பூ தான். பூவோட அடியில சின்ன சின்ன வேர் இருக்கிற மாதிரி சிற்பி தனித்துவமா நுணுக்கமா வடிச்சிருக்கான் அப்படின்னு பொற்சுவை விளக்கம் சொல்றான். நமக்கு ஒண்ணும் புரியல, உங்களுக்கு ஏதாவது புரியுது? ரைட், கதைக்குள்ள போவோம். வெங்கல் நாட்டு சிற்பி தான் இந்த காமன் விளக்க செஞ்சான்னு கேள்விப்படுற நம்ம பொற்சுவை உடனடியாக அங்க போகணும்னு முடிவெடுக்கிறார். இளவரசி வெங்கல் நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறதா வெள்ளிகொண்டாருக்கு செய்தி போகுது. அவரோ நம்ம இளவரசி புருஷன் புதிய விற்பனை தான் பார்க்க ரொம்ப ஆர்வமா போய்கிட்டு இருக்கதா நினைக்கிறாரு. செவியனோட பொறுப்புல சரி பொண்டாட்டி புருஷனை எதுக்கு பொறுப்பானு சொல்லிட்டு பொற்சுவையை அனுப்பியும் வைக்கிறார். தோழிகள் புடைசூழ, அன்னகர்கள் சிவிகை தூக்க செவியனின் தலைமையில் பொற்சுவையோட அந்த பயணம் தொடங்குது. போன தடவை வெங்கல் நாட்டுல இருந்து இளமருதுன்னு ஒருத்தன் வந்தான், அந்த தாத்தாவோட பையன். அவன் உசுரோட ஊர் திரும்பல, வெட்டி கொல்லப்பட்டான் நம்ம பசங்களால. இந்த பயணத்துல இப்ப என்னவாக போகுதோ பாப்போம். செவியனோட மண்டைக்குள்ள ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இளவரசியோ வழியில அங்க அங்க இறங்கி வேடிக்கை பார்க்க, ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் போருக்காக வெங்கல் நாடு போய்கிட்டு இருக்கிறதையும், அப்படி அவங்க போயிட்டதுனால நம்ம ஹீரோயின் போய்கிட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் விவசாயம் பண்றதுக்கு ஆம்பளைகளே இல்ல, வெள்ளாம நடக்காம வறண்டு போய் கிடக்கிறதையும் பாக்குறா. மக்களோட கண்ணுல பஞ்சம் எப்ப வர போகுதோ அப்படிங்கிற அந்த தவிப்பு தெரிய பொற்சுவை வேடிக்கை பார்க்கறதையே நிறுத்திக்கிறாங்க. சுத்தி பார்த்தா வெறும் ஓலம் தான் இருக்கு, எதுக்கு பொற்சுவை வெங்கல் நாட்டு மாளிகைக்கு போய் சேர படைகளத்துல இருக்கிற மையூர் கிளாருக்கு இளவரசி வந்து இருக்கிற அந்த செய்தி சொல்லப்படுது. காலாட்படையோட வடகோடியில இருந்த நம்ம மையூர் கிளார் விரைந்து போய் இளவரசியை வரவேற்கிறார். அமைச்சர் முசுந்தர் கிட்ட நான் வந்திருக்கிற அந்த செய்தியை சொல்லிடுங்க அப்படின்னு நம்ம பொற்சுவை சொல்லிட்டு காமன் விளக்க செஞ்ச அந்த சிற்பியை பத்தி விசாரிக்கிறார். எதுக்காக இந்த அம்மா அந்த காமன் விளக்க செஞ்ச சிற்பியை கூப்பிடுறாங்க? ஒருவேளை இளவரசர் இங்க வந்து இந்த இளவரசியை பார்க்கும்போது அந்த காமன் விளக்கோட இவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்னு இந்த அம்மா ஆசைப்படுதோ என்னவோ. இன்னொரு விளக்க செய்ய சொல்லி கேக்குறாங்களே அப்படின்னு நினைக்கிற நம்ம மையூர் கிழவ சூழல் தத்தன் அப்படிங்கிற ஒரு கிழவரை கூப்பிட்டு இந்த காமன் விளக்க செஞ்ச காராலியை அழைச்சிட்டு வர சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. காமன் விளக்க செஞ்சவன் தான் இந்த சிற்பி காராலி. கூப்பிட போன அந்த குழல் தத்தன் யாருமே இல்லாம திரும்பி வராருங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சா, ஏன் அந்த சிற்பி வரல அப்படின்னு விசாரிச்சா, கொடுத்த வாக்கையும் மீறி பரம்பு மக்களுக்கு எதிராக எந்த ஒரு துன்பமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு முன்னோர்கள் கொடுத்தாங்கல்ல வாக்கு, அதையும் மீறி இப்போ இந்த மையூர் கிழவன் போதெடுத்ததுனால அந்த கோவத்துல சிற்பி காராலி வெங்கல் நாட்டு மண்ணுல இனி நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா. இதை கேட்கிற பொறுச்சுவ மலைக்குன்று பகுதியில்
பகுதிகளில் தங்கி இருக்கிற அவனை பார்க்க பல்லக்கில கிளம்பி போறாங்க. காரமலையோட அடிவாரத்துல இருக்கிற 6 ஊர் மட்டும் வெங்கல் நாட்டுக்கு உட்பட்டது. அந்த கிழவர் இருக்காருல போதொடுக்கிறாரு அவருக்கு உட்பட்டது. ஆனா இந்த 6 ஊர்க்காரங்களுமே பரம்புக்கு எதிராக போதொடுக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. பரம்போட எல்லைக்கு ரொம்ப பக்கத்துல இளவரசியை கூட்டு போறதுனால அந்த குழல் தத்தனுக்கு கொஞ்சம் படபடப்பாதாங்க இருக்கு. அந்த சிற்பி காராளியோட வீட்டுக்கே போற பொறுசுவ, இருப்பிடத்துக்கே போற பொறுசுவ, நீ செஞ்ச அந்த காமன்வெலுக்கு நல்லா இருக்கு, அதோட சிறப்பு அந்த பொண்ணோட இடது கையில இருக்கிற அந்த மலர் தானே அப்படின்னு கேட்க அந்த சிற்பி காராளிக்கு ஒரே ஆச்சரியமா போகுதுங்க. இது வரைக்கும் எத்தனையோ பேரு அந்த காமன்வெலுக்க பத்தி பாராட்டி பேசியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே தரையில தெரிகிற அந்த நிழல தான் அதோட சிறப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஆனா காராளி உண்மையிலேயே அந்த மலர்ல தான் விளக்கோட உயிர் நாடியவே வச்சிருந்திருக்கா. நிலத்துல பூக்குற எல்லா பூவுமே ஒரு தடவை பூத்த பிறகு வாடி கொட்டி போயிடும். ஆனா காராளி சிற்பமா வடிச்ச அந்த பொண்ணோட கையில இருக்கிற அந்த பூவோட பேரு நிலமுரண்டி பூவா. இந்த பூவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அது பூத்து முடிச்சதுக்கு அப்புறம் வாடி போறது இல்ல. பூத்து முடிச்சு அந்த வாடுற கட்டத்துல மறுபடியும் மொட்டு போலாகி மறுபடியும் பூக்குமா. வேர்ல இருந்து முளைக்கக்கூடிய இந்த நிலமுரண்டி பூ மனுஷங்க யாராச்சும் கிட்ட போனாலே இதழ்களை சுருக்கி முள்ளி இருக்கிற காய் மாதிரி மாறிடுமா. அதனாலேயே மனுஷங்களால பெரும்பாலும் இந்த பூவை பார்க்க முடியாதான். ஆனா மனசு ஒத்து போன 2 காதலர்கள் 2 பேரு இந்த செடியோட பக்கத்துல உட்கார்ந்து மெல்ல அப்படியே ஊதுனா அந்த பூவை அந்த இதழ்கள் மேல ஊதுனா முள்ளு மாதிரி மூடிக்கிட்டு இருக்கிற அந்த இதழ்கள் மெதுவெதுவா விரிச்சு மலராகுமா. அதனாலதான் மலை மக்கள் இந்த பூவை காதல் பூ அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் எல்லாத்தையும் வெள்ளாவாரியா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அதையெல்லாம் கேட்டு பின்னாடி இவ்வளவு மர்மம் இருக்கா அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்பட்டு போய் நிக்கிறா பொறுச்சுவ. இந்த மாதிரி முள்ளு மாதிரி மூடி கிடந்த அந்த மலரை மறுபடியும் இதழ்களை விரிக்க வச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தா பாரியும் ஆதினியும் தானா. அவங்கள பார்த்துதான் அவங்களோட மூச்சு காத்துலதான் காதல் மலரா அது மலர்ந்ததா அப்படின்னு அந்த காத்து வாக்குல வந்த செய்தியை கேள்விப்பட்டதா இந்த சிற்பி காராளி அவங்க 2 பேரையும் மனசுல வச்சு அந்த காமன் விளக்க செஞ்சானா. அதை கேட்டு இவ ஷாக் ஆகுறா. இத்தனை நாளா இத்தனை காலமா பாண்டரங்கத்துல இருந்தது நம்ம பாரியோட சிலையா அப்படின்னு ஷாக் ஆகுறா பொறுச்சுவ. மனங்களை வெல்ல தெரிந்தவன் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை, காலங்கள் கடந்து கலைகளால் அவன் வாழ்வான் அப்படின்னு நம்ம காராளி சொல்ல யார பாரிய வாழ்த்தி சொல்ல பொறுச்சுவ எதையோ நினைச்சு கலங்கி பிறகு முகம் மறுபடியும் மலர்ந்து கிளம்புறான். சோகப்பட்டா அடுத்த செகண்ட் மறுபடியும் சந்தோஷப்பட்டா. அந்த பூ மாதிரியே அந்த அழக அந்த அற்புதமான முகத்தை பாக்குற நம்ம காராளி வியந்து போய் அவளையே ஓவியமா வரைய ஆரம்பிச்சிருக்கான். அந்த பக்கம் நம்ம கபிலர் கூட அளவன் சின்ன பையன் வந்தான்ல அவனை அனுப்புறதுக்கான காரணமே என்னென்ன மாதிரியான விஷங்கள் மூவேந்தரோட சேமிப்புல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். போர்ல இவங்க நிறைய விஷத்தெல்லாம் பயன்படுத்துவாங்க போல, என்னென்ன வகை விஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பயல் அமைச்சிருக்காரு நம்ம ஆசா. அந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சதுக்கு அப்புறம் கபிலர் இந்த பக்கம் வந்து சேர்ந்துறாரு. அந்த பக்கம் நம்ம அளவனை முரியன் ஆசான் 6வது குகைக்கு மருத்துவர்களுக்கான குகை இது அங்க அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறார். போருக்காக மூவேந்தர்களும் சேர்ந்து இருக்கிற அந்த மூஞ்சல் நகர நல்லபடியா மோந்து பாத்துக்கிட்டே காலார சுத்தி வந்த நம்ம அளவன் அப்படி அவன் சுத்தி வரும்போது அவன் மூக்குல பட்ட அந்த விஷத்தை எல்லாத்தையுமே ஸ்மெல்ல வச்சே இன்னென்ன விஷமெல்லாம் அவங்க புட்டு வைக்கிறான், பட்டியலே போடுறான். அதை கவனமா கேட்கிற முரியாசானோ மத்த மருத்துவர்களும் அந்த விஷத்துக்கான மாத்து மருந்து விஷ முறி மருந்தையும் கண்டுபிடிச்சு உருவாக்கி சேகரிக்க மும்முரமாயிட்டாங்க. அவங்க எதை வச்சு தாக்க போறாங்களோ அதுக்கு விஷமுறி மருந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்ல. அருமையான கான்செப்ட், செமையான திட்டம். ஆனா இந்த சின்ன பையன் அளவனை இப்படி ஒற்று வேலை பாக்குறதுக்கு அனுப்புனதுல நம்ம பாரிக்கு துளி கூட விருப்பம் இல்ல. இந்த பக்கம் மூவேந்தர்களும் சும்மா இல்ல, நம்ம பாரியை வேவு பாக்குறதுக்காக ஒற்றப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னதான் 3 பேரும் சேர்ந்து போதெடுத்து வந்தாலும் சேர சோழ பாண்டியர்கள் வந்தாலும் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு மேல கொஞ்சம் டவுட் இருக்கு. சோ மத்த 2 மன்னர்களையும் அவங்க பின்னாடி இருக்கிற திட்டத்தையும் கூட வேவு பாக்குறதுக்காக ஒற்றப்படையை இன்னும் பெருசாக்கி வச்சிருக்கானுங்க. சோ என்னதான் அவங்க ஒரு பெரிய படையா இருந்தாலும் அந்த படைக்குள்ள இருக்கிற மித்த 2 பிரிவினரை அந்த இன்னொரு பிரிவு நம்பல. சேரர் சோழ பாண்டியரை சந்தேகப்படுறது, பாண்டியர் சேர சோழரை சந்தேகப்படுறது அப்படின்னு ஒத்துமை இல்லாம இருக்காங்க. ஆனா நம்ம பாரியோ தன்னையும் தனது வீரத்தையும் நம்புவன் தான் போர்ல ஜெயிக்க முடியுங்கிறான். தன்னை நம்பாம தன்னோட வீரத்தை நம்பாம ஒரு ஒற்றர் படைய நம்புறவன் எப்படி போர்ல ஜெயிக்க முடியும்? அறமற்ற வழியில் தந்திரம் என பெயர் வைத்து போர் இல்லாத ஒரு யுக்தி அப்படின்னு அழைப்பது கோழைகளின் செயல் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிடுறாரு. அடுத்த நாள் நம்ம பாரி கண் விழிக்கிறப்போ நம்ம நீலன் எதிரில வந்து நிக்கிறான். பாரி நீலனை பாக்குறாரு. அவனை பார்த்த பிறகுதான் மயிலாவுக்கு நடக்க இருக்கிற அந்த நிறைசூல் விழா ஞாபகம் வருதுங்க. அதான் மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு 9வது மாசத்துல வீட்டுல கூட்டு வச்சு ஒரு விழா நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விழா நடத்தணும் போல. பாரி நம்ம நீலங்கிட்ட நீ முதல்ல புறப்படு, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு பக்கத்து அருவியில குளிக்க போறாரு. ஏதோ நினைப்போடையே பாரி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது காட்டோட அரிய பறவையான கருங்கிலிய பாக்குறாருங்க. கருங்கிலிய பார்த்தா நல்ல பொண்ணுங்கிறது நம்ம பரம்போட நம்பிக்கை. இந்த மாதிரி நான் கருங்கிலிய பார்த்தேன் அப்படின்னு மட்டும் நம்ம பாரி சொன்னா போதும், வாழ்க்கையை இன்னைக்கே போற தொடங்கலாம், நல்ல நாளும் முடிவெடுத்துருவாப்ல. அதனால நம்ம பாரி அந்த கருங்கிலிய பார்த்த விஷயத்தை கமுக்கமா வச்சுக்கிறாரு. சாப்பிட்டு முடிக்கிற நம்ம பாரி வேட்டுவன் பாறையில நடக்கிற அந்த நிறைசூல் விழாவுக்கு அதான் வளகாப்பு மேட்டருக்கு போகலாமேனு கிளம்ப அதுக்குள்ள
முடியங்கிட்ட இருந்து அழைப்பு வந்துடுதுங்க. அதனால பாரியும் தேக்கனும் கூட நம்ம கபிலரும் முடியனை பார்க்க கிளம்பிடுறாங்க. நீலனோ குமரிவாக மலர்களை பறிச்சுக்கிட்டு வேட்டுவன் அந்த பாறை ஏரியாக்குள்ள நுழைறான். ஊரே திருவிழா கோலத்துல களை கட்டிக்கிட்டு இருக்கு. போர் நேரங்கிறதுனால ஆட்டம் பாட்டம் அவ்வளவா பெருசா இல்ல. நீலன் குடிலுக்குள்ள போக நம்ம ஆதினி விரிமலர் மாலைய மயிலா கையில கொடுத்து நீலனுக்கு போட சொல்றாங்க. நீலன் கையில படலை மாலைய கொடுத்து மயிலா கழுத்துல போட சொல்றாங்க. கையில இருந்த அந்த குமரி வாகைய நீல மயிலாவோட தலையில வைக்க போக அது ஒரு சம்பிரதாயம் இந்த விசேஷத்துக்கு பண்ணணும்ன்றதுக்கு. ஆதினியோ என்ன மலர் கொடுக்க போற? வாகை மலரா? அது நமது குலதெய்வத்தின் மலர், அது வெற்றிக்கான மலர், அது எங்களிடம் இருப்பதை விட உன்னிடம் இருப்பதே நல்லது, நீ ஒரு வீர நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் பெண்களோ மயிலாவை சுத்தி நின்று ஏதோ கேள்வி பேச நீல பொம்பளை பிள்ளைய பேசிட்டு இருக்காக எதுக்கு உள்ள இருந்துகிட்டு சொல்லிட்டு குடிசையை விட்டுட்டு வெளியில வந்துடுறான். வள்ளி கூத்து இந்த விசேஷங்கள் இதெல்லாம் பொண்ணுங்க மட்டுமே நடத்துற சடங்கா இருந்தாலும் அந்த கூட்டத்துல என்னதான் நடக்கணும் தெரிஞ்சுக்க பரம்போட ஆண்கள் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அந்த நிறைசூல் விழால வள்ளி கூத்துன்னு நடத்துவானுங்க. அதுல என்ன நடக்குதுங்கிறத பொதுவா பொண்ணுங்க மட்டும் தான் செய்வாங்க, பசங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை திருட்டுத்தனமா பசங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க. இருந்தும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இவங்களால இதுவரைக்கும் தெரிஞ்சுக்க முடியல. பொண்ணுங்க எல்லாம் கூடி மயிலாவை அந்த சடங்கு நடத்துறதுக்காக அழைச்சிட்டு போக தயாராக போருக்கு போனவங்க தவிர மீதி இருந்த சில கிராமத்து ஆண்கள் பொறாமையோட இவங்களை பாக்குறாங்க. போருக்காக போன எல்லா பேருமே இருளிமேட்டுல நாககரட்டு அப்படிங்கிற அந்த ஏரியால தான் செட்டு சேர்ந்திருக்காங்க. அங்கதான் இப்ப நம்ம பாரியும் போயிருக்காப்ல. பாரி தேக்கன் கபிலரும் 3 பேர் அங்க வந்து சேர தளபதி முடிய சாயந்தரத்துல இருந்து படைக்களத்துல 3 மூலையிலையும் ஏதோ ஒரு சடங்கு நடத்திக்கிட்டு இருக்கிறதா, யாரு எதிரிகளோட படையில 3 மூலையில ஏதோ ஒரு சடங்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்றான். என்ன மாதிரி சடங்கு நடத்துறாங்கன்னா எக்கால சத்தம் கேக்குது, பேய் பிடிச்ச லேடிஸ முன்னாடி ஆட விடுறானுங்க, முரச சத்தம் கேக்குது, பூசாரியும் 3 பேரும் 3 மூலையில நின்னு பலி சடங்கு வேற நடத்திக்கிட்டு இருக்காங்களா, பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா. இதுதான் பொதுவா அவங்க பண்றது. ஆனா மூஞ்சல் நகர்ல அதாவது அந்த 3 படையும் சேர்ந்து இருக்கு இல்லையா, அங்க அதை தவிர இன்னொரு முக்கியமான ஒரு பூஜையும் பண்றாங்களா. நடுராத்திரி நேரத்துல பவன வந்திகை ஞாபகம் இருக்கா, ஒரு யானையோட பேரு, அந்த யானையை பலி கொடுத்து மூவேந்தர்களும் அப்படியே உடம்பு முழுக்க தண்ணி சொட்ட குளிச்ச உடம்போட நின்னு சின்சியரா அந்த சடங்கை பண்ணி முடிக்கிறாங்க. யானையோட மரண ஓலத்தை காதால கேட்கிற நம்ம கபிலர் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த யாகத்துக்கு பேரு யட்சினி யாகம் அப்படிங்கிறாரு. எதிரி எப்படி எதிரிங்க பேரழிவை சந்திக்கணும் அப்படின்னு நடத்துற அந்த யாகத்துக்கு பேர் தான் யட்சினி யாகமா. யானைய பலியா கொடுத்து யட்சினிய ஏவிடுவாங்களா அப்படின்னு நடிகை கிட்டே சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த மத்தவங்களுக்கும் ஆஹா போற தொடங்க போறாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் பாறையில பொண்ணுங்க கூட்டம் மயிலாவை அழைச்சிட்டு புறப்படுறாங்க. பாறை துடி முழவுன்னு அத்தனை இசைக்கருவிகளையும் கூடவே அந்த பொண்ணுங்களும் எடுத்துக்கிட்டு போறாங்க. கூட்டு போறாங்க. சரி அங்க வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த சடங்குல என்ன நடக்கும் அப்படிங்கறத காதலர்கிட்டயாவது சொல்லலாம்ல, அதை கூட சொல்ல மாட்டாங்களா, ரகசியமா வச்சுப்பாங்களா, வாய துறக்கிறதே இல்ல. ஏன்னா கிழமை எல்லாரும் சேர்ந்து அந்த வள்ளி கூத்துல நடக்கிறத பத்தி காதலனுங்க கிட்ட யாராவது காதலிகள் சொன்னா பிள்ளை பெற்றுக்க பொழுது வலி தாங்க முடியாம அவங்க செத்துடுவாங்க. யாரெல்லாம் காதலன் கிட்ட என்ன நடக்குதுன்னு சொல்றாங்களோ அவங்க பிரசவத்தப்ப செத்துடுவாங்க, வலி தாங்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லி வயசு பொண்ணுங்களை மிரட்டி வச்சிருக்காங்க. நம்ம பொண்ணு அங்கவையும் குறவை கூத்துக்கு போய்கிட்டு இருக்கா. அங்கவைக்கு இந்த குறவை கூத்துல கலந்துக்கிறது இதுதான் முதல் தடவை. பொண்ணுங்க கூட்டம் காட்டுக்குள்ள இருக்கிற வள்ளிகானத்துக்கு போறாங்க. வள்ளிகானம் சந்தன வேங்க மரத்தோட அடிவாரம். ஒரு பொண்ணு மாசமான உடனே ஊர்ல இருக்கிற கிழவிங்க முன்கூட்டியே ஒரு சந்தன வேங்க மரத்தை சூஸ் பண்ணி அதுக்கு அடியில மண்ணை தோண்டி தேன் நிரம்பின அந்த பானைய புதைச்சு வச்சுடுவாங்களா. அதுவும் சாதா தேன் இல்ல, நாக சம்பங்கி பூக்கள் எங்க பூத்து குலுங்குதோ அதுக்கு பக்கமா இருக்கிற தேன் கூட பார்த்து சூஸ் பண்ணி அந்த நாக சம்பங்கி மலரோட தேன் கட்டிகளை தான் பானையில போட்டு புறப்பாங்க. ஒரு 4-5 மாசத்துல புளிச்சு நுரகட்டி இருக்கிற அந்த மதுவை குடிச்சா அந்த குடியோட காரம் உள்ளங்கால்ல இருந்து அப்படியே உச்சத்தல வரைக்கும் ஜிவ்னு ஏறுமா. அந்த டேஸ்டியான சரக்க ஆம்பளைங்களுக்கு தெரியாம பரம்பு நாட்டு பெண்கள் காலாகாலமா அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு மனம் இருக்கு அப்படிங்கறதே ஆம்பளைக்கு தெரியாது. இப்போ மயிலாவை சந்தன வேங்க மரத்தடியில உட்கார வச்சு அவளுக்கு அந்த மொத வாயை கொடுத்துட்டு எல்லா பெண்களுமே ஆட்டம் பழக்க ஆரம்பிக்குது. வேட்டுவன் பாறையில இருக்கிற ஆம்பளைங்க இவளுங்க என்னதான் பண்றாங்கன்னு அவங்க போன திசைய வெறிச்சிட்டே பாத்துட்டு இருக்காங்க. வெறும் 24 ஆண்களே இருக்கிற நேரத்துல சத்தம் போடாம எதிரி வீரர்கள் இருட்டுல பதுங்கி அந்த பக்கம் மலையேறிக்கிட்டு இருக்கானுங்க. மட்டங்கொன்னியா திரையர்களை அடிமையா பிடிச்சிருப்பான்ல ஒரு அசிஸ்டன்ட் தளபதி திதியன், அந்த திதியனோட சேனை தான் தென்புற பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. சேர நாட்டு வீரன் துடிச்சானோட சேனை வடபுறமும் கருங்கைவானோட சேனை கிழக்குப்புறமும் மொத்தம் ஒரு 600 பேரு வேட்டுவன் பாறையில ஏறி இப்ப போய்கிட்டு இருக்கானுங்க. ஊர்ல இருந்த காவக்கார நாய்ங்க வேட்டை நாய்ங்க பொண்ணுங்களோட துணைக்காக வள்ளி கூத்து நடக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டதால நாய்களோட பஞ்சாயத்து இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம எதிரிக்க முன்னேறாங்க. நீலன் கூட இருந்த நம்ம காலம்பனோட மூத்த மகன் கொற்றன் தூங்கி தூங்கி வெளியே நீலன் அவனை குடிசைக்குள்ள போய் தூங்க சொல்றான். வேட்டுவன் பாறையோட கிழக்கு முனையில இருந்த நம்ம நீலனோட குடிசைக்கு வந்த அந்த கொற்றன் தூங்கலாமேனு தூக்க கலக்கத்தோட வந்தவன் அந்த கலக்கத்தையும் மீறி எதிரிகள் வர்றத கவனிச்சிடறான். பார்த்த கணமே அப்படியே அமைதியா எதையும் பார்க்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டே உள்ள போறான். அதுக்கப்புறம் கூரைய பிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள தலதறிக்க ஓடி அந்த விஷயத்தை சொல்றான். உடனே நீல துடித்து எழுந்து இருக்கிற அந்த கொஞ்சம் பேரை வச்சு எதிரிகளை காலி பண்ண பிளான் பண்றான். இருக்கிறது
24 பேர் தான். அதுல 10 பேர் தான் இளவட்டம், மத்தவங்க எல்லாம் கிழவங்க. மேலேறி வர அந்த 600 பேரை இவங்க சமாளிக்கணும். இவங்க ஏற்கனவே அந்த மலையை சுத்தி அந்த இடத்தை சுத்தி சின்ன சின்ன சப்போர்ட் கொடுத்து ஏதாவது கல்லு இல்ல மரத்தை அண்டை கொடுத்து நிறைய பாறைகளை ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதை இப்ப உருட்டி உருட்டி கீழே தள்ள அதுல அடிபட்டு சில பேர் சாகுறாங்க. நிறைய பேர் அதையும் தாண்டி கவனமா மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. மலை மேல இருந்து எதிரிங்க மேல திடீர்னு அம்பு ஈட்டி எல்லாம் பாயுதுங்க. நீலன் கிழக்கு புறமும் நீலனோட கூட பிறந்தவன் புங்க அவன் வடபுறமும் சோமக்கிழவன் தென்புறமும்னு ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு மேல ஏறி வரவங்க மேல எல்லாம் இப்படி எரிஞ்சு சமாளிச்சிட்டு இருக்கானுங்க. கருங்கைவான எதிர் தாக்குதல் நடத்த சொல்லி உத்தரவிட இருட்டுக்குள்ளேயே அந்த போர் தொடங்குது. ஒரு பக்கம் வள்ளி கூத்து நடந்துகிட்டே இருக்க பரம்பு வீரர்கள் நின்று அந்த இடத்தை விட்டு லேடிஸ் இருக்கிற அந்த காரமலை பக்கம் கூட போக முடியாத ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்றத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா ஒரு காரி கொம்பு ஒண்ணு இருக்கும். அது கைவசம் இருந்திருந்தா அதுல ஊதி உதவி தேவைன்னு சொல்லி இருக்கலாம். கைவசம் அந்த காரி கொம்பு கூட இல்ல. நம்ம நீலனோட தலைமையில அங்க இருக்கிற ஒரு சின்னஞ்சிறு ஒரு 24-25 பேர் இருக்கிற அந்த பரம்பு வீரர்களோட கூட்டம் கருங்கைவாணன் யாரு எதிரி வீரன் கருங்கைவானோட சேனையை முன்னேற விடாம தடுக்கிறாங்க. அந்த பக்கம் சோமக்கிழவன் துடிச்சான் சேனையை நகர விடாம பண்ண இந்த பக்கம் புங்கனால அந்த திதியனோட படையை சமாளிக்கவே முடியல. என்ன வேலை பண்ணாலும் திதியன் வெறி பிடிச்சவன் போல முன்னேறான். நம்ம நீல இந்த சம்பவம் நடக்கும் போது ஒரு வீரனை பாரு கிட்ட தகவல் சொல்ல அனுப்ப இப்ப இவங்கிட்ட இருக்கிற அந்த ஆலாங்கிறது குதிரை, அந்த குதிரையை கொடுத்து அனுப்புறான். வேகமா போ அப்படின்னு தட்டி அனுப்புறான். அந்த பக்கம் பொண்ணுங்களோட கூத்து ஓசை, இந்த பக்கம் வேட்டுவன் பாறையிட தாக்குதலோட ஓசை. இந்த ரெண்டு பக்கத்துலயும் இந்த சத்தத்துக்கு மத்தியில குதிரை ஆலா அப்படியே சீறி பாயுது. எப்படி இந்த சரியான நேரம் பார்த்து இந்த 600 பேரு மேல ஏறி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பிளாஷ்பேக்கையும் பாத்துருவோம். இந்த பாரிமலை அடிவாரத்தில் இருக்கிற நகரத்தான் ஆண்டு வந்துகிட்டு இருந்தவன் இந்த மையூர் கிழவன். அந்த கிழவனோட பையனை தான் நீல வெட்டி இருப்பான். அவனோட குதிரை தான் அந்த ஆளா. அந்த குதிரையை இவன் தான் எடுத்துட்டு போனான். அவன் வீட்டு பக்கத்திலேயே தான் அந்த குதிரையை கட்டி போட்டிருப்பான் போல. இந்த மேட்டர் எல்லாத்தையும் ஒற்றர் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் நீலனுக்கு பதிலடி கொடுத்துடணும், பலிக்கு பலி வாங்கணும் அப்படின்னு அந்த கிழவர் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. மயிலாவுக்கு இந்த மாதிரி நிறைசூல் விழா நடக்க போகுது, வளகாப்பு நடக்க போறது அப்படிங்கிற அந்த செய்தியும் வந்து சேர வேட்டுவன் பாறையில ஆட்களே இல்லங்கிறதையும் நம்ம மையூர் கிழவன் வேவு பார்த்து உறுதி பண்ணிக்கிறாரு. எல்லா ஆட்களுமே நாக கரட்டுல அங்கதான் பாரி நீலன் கண்டிப்பா அந்த வளகாப்பு விழாவில தான் இருப்பான் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மையூர் கிழவன் தான் தாக்குதலுக்கு திட்டம் போட்டு தந்திருக்காரு. மையூர் கிழவரோட திட்டம் தான் அது. ஆனா திட்டம் போட்டு கொடுத்த அந்த மனுஷங்கிட்டயே சொல்லாம அவசரமா கருங்கைவான தாக்குதல் நடத்த கிளம்பி போயிட்டான். அப்படி போகும்போது கூட நீலனை நல்லா தெரிஞ்ச ஒரு 2 வீரர்கள் வேணும், முகத்தை பார்த்து அடையாளம் சொல்லக்கூடிய அளவு 2 வீரர்கள் வேணும் சொல்ல இவரு என்ன ஏதுன்னு புரியாம மையூர் கிழவர் அந்த 2 வீரர்களையும் கூட அனுப்பிட்டு எச்சினி பூஜைக்கு போயிட்டு இருந்தாப்ல. இதுதான் அந்த பிளாஷ்பேக்குங்க. பரமமலையோட அடிவாரத்துல காத்து நம்ம கருங்கைவான பவள வந்திகையை பலி கொடுத்து பேருகை முழத்தின அந்த நேரம் 3 சேனைகளோட பரம்புக்குள்ள கால் எடுத்து வைக்கிறான். அந்த 600 வீரர்களோட துடிச்சாத்தான்றோட பார்த்திருப்போம். அவன் சேர வீரன், அவனோட சேனை பின்தங்கி இருக்க திதியனோட சேனை ரொம்பவே முன்னேறி இன்னும் கொஞ்சம் மேல வந்துகிட்டு இருக்கிறத கவனிக்கிற நம்ம கருங்கைவானனுக்கு கவலையா போதுங்க. அதே சமயம் மேல இருக்கிற நம்ம நீல எப்படியாச்சும் காலம்பனோட மகனை காப்பாத்துறமேனு முடிவெடுத்து கொற்றனை தனியா கூப்பிடுறான். நேரா போனா ஒரு அருவி வரும், அதோட அடிவாரத்துல போய் ஒளிஞ்சுக்கோ, விடிஞ்ச பிறகு வான்னு நம்ம நீல அவசரமா சொல்ல கொற்றனும் வேற வழி இல்லாம புறப்படுறாங்க. ஏன்னா அவனோட குலத்துக்கு காலம்பனுக்கு அப்புறம் ஒரு தலைவர் வேணும் இல்லையா, அவனை இழக்கிறதுக்கு இவங்க தயாரா இல்ல. மேபி இவங்க செத்துருவாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமோ என்னவோ, இந்த ஒரு உசிரியாவது காப்பாத்தலாமேனு அனுப்பிச்சு வச்சிருக்காப்ல. விடிஞ்ச பிறகு வான்னு சொல்லி நீலனை அவசரமா சொல்லி அனுப்பி வைக்க கொற்றனும் வேற வழி இல்லாம புறப்பட்டு போனானா. அப்படி போகும்போது கூட அவனுக்கு போக மனசே இல்ல. நீலன் சொன்னதை தட்ட முடியாம தான் கிளம்ப நீலனோட தோழன் புங்கனோட தலைமையிலான அந்த வீரர்கள் திதியனோட சேனையை சமாளிக்கவே முடியலங்க. திதியனோட தலைமையிலான அந்த எதிரி வீரர்கள் ஒரு வழியா மேலேறி வந்துடுறாங்க. தீப்பந்த வெளிச்சத்துல திதியனோட முகத்தை கவனிச்சிடுற நம்ம கொற்றனுக்கு பழைய நினைவுகள் வருது. ஓடி ஒளிய சொன்ன அந்த கொற்றனுக்கு இப்போ பழைய நினைவுகள் வருதுங்க. தன்னையும் தன்னோட 2 தம்பிகளையும் கைத்துல கட்டி தலையிலா தொங்க விட்டு அம்பு விட சொன்னவன் தான் இவன். இந்த திதியன் இவன் தானே அப்படிங்கறத கன நேரத்துல யோசிக்கிற நம்ம கொற்றன் சரசரன்னு ஒரு மரத்து மேல ஏறி தலையிலா தொங்குறான். திதியன் சீறி பாஞ்சி வர அப்படியே காத்திருந்து குறிபாத்து அவன் நெஞ்சிலேயே வாழை இறக்குறாங்க நம்ம கொற்றவன். திதியனோட நெஞ்சு கூட அப்படியே பிளந்து உயிரை விட அவனோட சேனை வீரர்கள் கொற்றன் மேல அடுத்த கணமே ஈட்டிகளை இறக்குறாங்க. சதக்கு இறங்கிறானுங்களோ என்னவோ. அந்த பக்கம் எச்சினி வழிபாடு முடிஞ்சு தாக்குதல நள்ளிரவே நடத்தலாமா இல்ல விடிச்சு நடத்தலாமா, விடிஞ்ச பின்னாடி பண்ணலாமா டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. யாருக்கு? அந்த மூவேந்தர்களுக்கு. அதே சமயம் தேக்கனும் வாரிக்கையனும் நாககரட்டுக்கு வந்து சேர்றாங்க. இவங்க வந்து பாரி கபிலர் முடியும் கூட ஜாயின் பண்ண நேரம் இடது முனையில காரி கொம்பு முழங்குது. வேட்டுவன் பாறையில இருந்து ஆலா மேல ஏறி வந்த அந்த வேட்டூர் பழையங்கிட்ட தகவல் சொல்ல அவர் உடனே படையோட கிளம்புறாரு. அதனாலதான் அந்த காரி கொம்பு சத்தம் கேக்குதுங்க. இவங்க கிட்ட அந்த காரி கொம்பு இருந்திருக்கு. உடனே நம்ம ஆட்கள் பாரி கபிலர் முடியன் தேக்க வாரிக்கையன 5 பேருமே இடது முனைக்கு போறாங்க. எதிரி வீரர்கள் மேலேறி வர்றது தெரிஞ்சதும் பாரிக்கு நீலனை காப்பாற்ற போகணுமே அப்படிங்கிற அந்த மனசு ஏதோ துடிச்சுக்கிட்டு இருக்குங்க. நீலனுக்கு ஏதாவது ஆட போது அவனை காப்பாற்றுமே துடிக்கிறான். வாரிக்கையன் பாரிய அங்கேயே இருக்க சொல்லிட்டு தேக்கனையும் முடியனையும் மட்டும் அனுப்பி வைக்கிறாரு. பரம்ப வீரர்களும் அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க. பாரி இங்கே இரு, அதான் நல்லது, நம்ம படைக்க நல்லதுங்கிற மாதிரி சொல்லி ஸ்டாப்ல பாரிய போக விடல. வேட்டுவன் பாறையில பார்த்தா
எதிரிகள் பின்வாங்காம மேல ஏறிக்கிட்டே இருக்க பரம்பு வீரர்களோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே போகுதுங்க. அடுத்த கட்டமா யோசிக்கிற நம்ம நீல சுத்தி இருந்த அந்த குடிசைகளோட கூரையையும் மரக்கட்டையும் ஒண்ணுக்கு வச்சு பத்த வச்சு ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்க சொல்றாங்க. நெருப்பு வளையம் ரெடியாக மிச்ச மீதி இருந்த அந்த பரம்பு வீரர்கள் வளையத்துக்குள்ள ஒண்ணு கூடுறாங்க. நம்ம சோம கலவன் பானை நிறைய சேமிச்சு வச்சிருந்த தீக்களிய ஞாபகம் இருக்கா? இந்த தீக்களிக்குள்ள விழுந்து எந்திரிச்சு போச்சுன்னா பாம்புகளை கூட தீ எதுவும் செஞ்சிடாது இல்லையா? அந்த தீக்களிய தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த வீரர்கள் மேல பூசி விடுறான். வேந்தர்களோட படம் முன்னேறி அந்த நெருப்பு வளையத்துக்கு கிட்ட வர நெருப்புக்குள்ள இருந்து நம்ம பரம்பு வீரர்கள் அப்படியே பாயிறாங்க. ரெண்டு கையிலையும் வாள் வீசி கைக்கு கிடைச்ச அந்த எதிரி வீரர்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கிட்டு மறுபடியும் அவங்களை வெட்டி போட தீக்குள்ள போயிடுவாங்க. மறுபடியும் தீயை விட்டு வெளியில வந்து மறுபடியும் உள்ள போயிடுவாங்க. இப்படி கொழுந்து விட்டு எரியிற அந்த நெருப்பை தாண்டி வெளியில வந்து எப்படி சேதாரமே இல்லாம இவங்க மறுபடியும் உள்ள போறாங்கன்னு புரியாம வேந்தர் படம் மிரண்டு போய் நிக்கிறாங்க. எப்படா உடம்புல தீ எரியா வந்து சண்டை போடுறாங்களே அப்படின்னு பாக்குறானுங்க. அவங்களுக்கு இந்த தீக்கிளிய பத்திய மேட்டர் எல்லாம் தெரியாது இல்லையா? மத்த வீரர்கள் எல்லாம் 1-2 பேரை வெட்டி சரிக்க நீலனோ நொடி பொழுதுல 10 பேரையாச்சு சீவிட்டு தாங்க மறுபடியும் உள்ள போறான். எதிரி வீரர்கள் மரண ஓலம் போட கருங்கை வாணன் முன்னாடி வந்து இவங்க என்னதான் ட்ரிக் பண்றாங்கன்னு யோசிச்சபடி அந்த நெருப்பு வளையத்தை உத்து பாக்குறான். அந்நேரம் உள்ள இருந்த நம்ம பரம்பு வீரர்கள் மிளகெல்லாம் போட்டு ஒரு குடுவையில வச்சிருப்பாங்க. அதை நெருப்புல வீசி எறிறாங்க. குடுவை எரிஞ்சு மிளகு பொரிஞ்சதுல நெருப்பு கங்கு வெடிச்சு செதறி நம்ம கருங்கை வாணனோட மூஞ்சிலேயே விழுது. அவன் எரிச்சல் தாங்க முடியாம அலற துடிச்சாத்தான் தீயில இருந்து வெளியில வந்து வெட்டிட்டு போற நம்ம பரம்பு வீரர்களையே பார்த்தபடி அசந்து போய் நிக்கிறான். எப்படா இது சாத்தியம் அப்படின்னு முகம் வெந்து போன நம்ம கருங்கை வாணன் வேந்தர்களோட வீரர்களை நெருப்பு வளையத்தை சுத்தியே நிக்க சொல்லி உத்தரவிடுறான். தீயோட தேவதை அவங்க பக்கம் நிக்கிறா. நாம போயிடலாம்னு துடிச்சாத்தான் சொல்ல உயிரே போனாலும் வெற்றி கொள்ளாமல் நாம திரும்பி போக கூடாது அப்படின்னு கத்துறாரு நம்ம கருங்கை வாணன். பரம்பு வீரர்கள் வெளியே வந்தா அம்பு விடுங்க காத்துருங்க அப்படின்னு சொல்ல எல்லா பேரும் அம்போட வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் வளையத்தை விட்டு தள்ளியே நில்லுங்கன்னு சொல்ல வீரர்களும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. அடுத்த கணம் வெளியில வர நம்ம நீல வாலேந்து நிக்கிற துடிச்சாத்தனோட தலைய துண்டாக்கிட்டு உள்ள போயிடுறான். துடிச்சாத்தனோட தலை உருண்டு வந்து கருங்கைவானோட கால் அடியில வில அடையாளம் காட்ட வந்த வீரர்கள் இப்போ வந்துட்டு போனவன் தான் நீல அப்படின்னு சொல்றாங்க. வந்து தலைய விட்டு போனானே அவன் தான் நீலன்னு இப்ப தாங்க சொல்றாங்க. எதிரி வீரர்கள் அம்பு ஈட்டின்னு எல்லாத்தையும் எரிஞ்சதுல நம்ம நீலனோட கூட பிறந்தவன் உட்பட புங்கன் உட்பட பலரும் செத்து விழுகிறாங்க. இன்னும் நம்ம நீலனோட 2 வீரர்களும் அந்த சோம கிழவனும் தாங்க பாக்கி இருக்க வேட்டூர் பழையன் படையோட இந்த காரி கொம்ப ஊதனபடி வந்துகிட்டு இருக்காரு. அடுத்து என்ன சொன்ன மாதிரியே நல்லா இருக்கு. அந்த கருப்பு கிளிய பார்த்தாங்க கருங்கிளி அதை பார்த்த உடனே போற ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். எச்சரிக்கையா இருந்திருக்கலாம். அவர் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த வளகாப்பு முடியட்டும் நல்ல விஷயம் நடக்கட்டும்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. சொல்ல போனா இவங்க சொல்லாம மேல வந்திருக்காங்க. அவங்க லீடருக்கு கூட தெரியாம மேல வந்திருக்காங்க. நீலன் சூப்பர் கேரக்டர் வெட்டிட்டு போன அடையாளம் காட்டுவாரு. ஏங்க இதெல்லாம் இவர் வீடியோ லென்த் காரணமா டக்குன்னு சொல்லிட்டு போறாரு. பட் ஜஸ்ட் இமேஜின் சினிமேட்டிக்கா இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த நெருப்புக்குள்ள இருந்து வந்துட்டு 10 பேரை தாக்கிட்டு உள்ள ஓடிடுறது. அங்க என்ன பூசிருக்காங்கன்னு வெளியே இருந்தவங்க அதான் செம சீனு. எப்பா சீக்கிரம் வாங்கப்பா ஒரு மாதிரி போர் ஆரம்பித்து விட்டது. ஆஹா அவங்களுக்கு ஆள் 10 எல்லாரும் அங்க இருக்காங்கல்ல. இவங்களை விட பாரி சைட் தான் ஸ்ட்ராங்கான வீரர்கள் போல சேர சோழ பாண்டியரை விட. அப்படியா தெரியல எண்ணிக்கையில அவங்க கூடயா இது காட்டுக்குள்ள இருக்கிறதுனால இவர் ஸ்ட்ராங்கா அதெல்லாம் நமக்கு தெரியல. போ பாப்போம். நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீட்டுல சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.